வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். ஈடி நவ் தமிழ் நேயர் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எம்சிஎக்ஸ் கோல்டு பார்த்துருவோம். எம்சிஎக்ஸ்ன்றது நான் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் அந்த கோல்டோட லெவல்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 22 கேரட் பற்றி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது 1,35,761, 1,35,761 க்ளோஸ் ஆகிருக்கு எம்சிஎக்ஸ் கோல்டு. 22 கேரட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆஸ் ஆன் ஃப்ரைடே, ஆஸ் ஆன் சாட்டர்டே இன்றைக்கி 12,520, 12,520 இருக்குது. ஸோ எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு ஹை 1,40,465, 1,40,465 ஹை போயிருக்கு 26 டிசம்பர் 2025. இதுதான் லைஃப் ஹை, கோல்டோட லைஃப் ஹை. 26வது வருஷம் பொறுத்த அளவுக்கு கோல்டு ஃபேண்டாஸ்டிக் மொமெண்டம் கொடுத்துருக்கு. 1,40,465 ஒரு ஹையாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஜோனுக்கு வந்திருக்கு. இப்போது கோல்டு என்ன மாதிரி அப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஆஸ் பர் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் எ கன்சாலிடேஷன் ஜோன். அப்படின்னா கன்சாலிடேஷன் ஜோன் அப்படி என்னென்னா இன் பிட்வீன் 1,40,444 1,34,300க்குள்ளவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்பிட்வீன் ஜோனில் நம்ம ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகுமா, அதாவது கோல்டு மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அந்த இடத்துல. இருந்தாலும் நம்ம போன வாரம் சொல்லும் போதே எம்சிஎக்ஸ் கோல்டு பிலோ 1,34,000க்கு கீழே மார்க்கெட் போகும் பட்சத்தில், அதாவது கோல்டு போகும் பட்சத்தில் எம்சிஎக்ஸில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் இந்த வாரத்துலேயும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா போன வாரத்தில் 1,34,300 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்துருச்சு கோல்டு. ஸோ 1,34,000க்கு கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் டவுன் சைடு இருக்கிறதுக்கு தர் இஸ் எ ப்ராபபிலிட்டி அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அகெயின் நம்ம புள்ளி சைட் பார்க்கும்போது 1,40,465க்கு மேலே கோல்டு திரும்பி மூவ் பண்ணும்போது 1,44,200 டு 1,50,000 வரைக்கும் போகிறதுக்கு தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. இப்போ கோல்டு 22 கேரட் பொறுத்தளவுக்கு 2 வாரத்தோட லோ, லாஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்த லோ. இந்த வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க கோல்டு எப்போ இறங்குது, கோல்டு எப்போ ஏறிட்டே இருக்குது அப்படின்றத ஈஸியாக அவங்களால கணிக்க முடியும். பிகாஸ் ஒரு வாரம் நடக்கிற லோ அண்ட் ஹை எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால எந்த லோக்கு அப்புறம் கீழே இறங்கி வரும்போது மார்க்கெட்டில் குறையும், அந்த நேரத்தில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த லோ 12,380, போன வாரத்தோட லோ 12,570, 22ஆம் டிசம்பர் வந்த லோ. 29ஆம் டிசம்பர் 22 கேரட் கோல்டு 1 கிராம் 13,020 ஹை பஞ்ச் ஆகிருக்கு. 30ஆம் டிசம்பர் 12,600, 31ஆம் டிசம்பர் 12,480, 1ஆம் ஜனவரி 2026 12,440. ஸோ அந்த 1ஆம் ஜனவரி 12,440 தான் போன வாரத்தோட லோ. ஸோ அந்த நேரத்தில் தான் எம்சிஎக்ஸ்லேயும் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2ஆம் ஜனவரி 12,580, 3ஆம் ஜனவரி 12,520. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது லாஸ்ட்டாக 12,520 ஒரு கிராம் 22 கேரட் க்ளோஸ் ஆகிருக்கிறதால இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இப்போ 12,440க்கு கீழே மார்க்கெட் விழுந்தால் தான் கோல்டு 12,440 அப்படின்ற ஒரு லெவலில் 1 கிராம் கோல்டு பிரேக் பண்ணி கீழே போனதுன்னா 12,380க்கு முதல்ல போனோம். 12,380லேருந்து குறைஞ்சால் மட்டும்தான் ஃப்ரெஷ் லோ வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் கன்சாலிடேஷன்றதால இன் பிட்வீன் 13,020 டு 12,440க்குள்ளவே ட்ரேட் ஆகிட்டுருக்கோன்றதும், 12,440க்கு கீழே 12,380க்கு கீழெல்லாம் போனால் இன்னும் டவுன் சைடு இருக்குது, திரும்பவும் நம்ம வாங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குறதால. அண்ட் எம்சிஎக்ஸ் சில்வர் பொறுத்தளவு எம்சிஎக்ஸில் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் சில்வரும் இட்ஸ் அ கன்சாலிடேஷன் ஜோன்னே சொல்லலாம். 2,54,174லேருந்து 2,22,502 தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 கிராம் சில்வர் அப்படின்னு பார்க்கும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தலோ 210 ரூபா, லாஸ்ட் வீக் வந்தலோ, லாஸ்ட் வீக் இப்போ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தலோ 231 ரூபா ஆன் டிசம்பர் 22. 29ஆம் டிசம்பர் 281 ரூபா ஹை. கோல்டு 29ஆம் டிசம்பர் ஹை அடிச்சிருக்கு. சில்வரும் 29 டிசம்பர் 281 ரூபா
1 கிராம் வந்து ஹை பஞ்ச் ஆகிருக்கு 281 ரூபான்னு. 30 டிசம்பர் பார்த்திங்கன்னா 258 ரூபா, 31 டிசம்பர் 257 ரூபா, 1 ஜனவரி 2026 அன்றைக்கி 256 ரூபா, 2 ஜனவரி பார்த்திங்கன்னா அகெயின் 260 ரூபா, 3 ஜனவரி 256 ரூபா. ஸோ சில்வர் இப்போது எந்த ஜோனில் நமக்கு ட்ரேட் ஆகிருக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 281 ரூபா 281 ரூபா ஹைக்கும் 256 ரூபா லோக்கும் நடுவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுன்றது நமக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ இந்த 256 ரூபா பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா 231 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். 230க்கு கீழே போனால் மட்டும்தான் 210 வரும். ஸோ 256க்கு கீழே கிடைக்கும் போதும் வந்து இட்ஸ் அ வேல்யூ பை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஃபார் லாங் டேர்ம், நான் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் சில்வர் வந்து பேசிகிட்டு இருக்கேன். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து கம்மியாக போகுது, கோல்டு கம்மியாக போகுதுன்னா முதல்ல வந்து 256 பிரேக் பண்ணணும், அப்புறம் 231 பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தர் டவுன் சைட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது 56 பிரேக் பண்ணும்போது 230 வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ண முடியும். அந்த நமக்கு ஃபேவராக 230 வந்ததுன்னா நம்ம வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அ சில்வர் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுது. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.